நற்றிணை நேர்கள் அனைவருக்கும் ஜேவியுடைய இனிய மதிய வணக்கம். நற்றிணையின் தினமொரு துளியில் இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது சமையல் பகுதின்னு சும்மா இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் ஈஸி ஃப்ரூட் ஐஸ்கிரீம் இந்த ரெசிபியோட வந்திருக்கேன். ஏன் ஈஸி ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ல சொல்ல வந்திருக்கேன்னா, நற்றிணை இன்னைக்கு நவீன நற்றிணை என்ற புது எண்ணத்திலே நம்ம தொடங்கி இருக்கிறோம். நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டு இருக்கு. யூஸ்வலா நம்ம புது வீடு போறோம்னா ஒரு ஸ்பெஷல் ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? அதனால நவீன நற்றினை இந்த ஐஸ் எவ்வளவு சில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி கூலா நல்லா போகட்டும் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஈஸி ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சொல்லித்தர போறேன். நேர்களே, நான் நிறைய ஸ்வீட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். குலாப் ஜாமுன் ரெசிபி சொல்லியிருந்தேன். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்களா? என்ன நிறைய பேர் என்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்திருந்தீங்க. வாழ்த்துன நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போலாம். ஈஸி ஃப்ரூட் ஐஸ்கிரீம் இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால், 2 ஆப்பிள், ஒரு 3 கேரளா ரஸ்தாளி வாழைப்பழங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், சின்ன சின்ன இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்ஸ் அல்லது பால்கோவா. நான் 100 கிராம் பால்கோவா போட்டிருந்தேன். நான் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டிருக்கேன், அதனால இது சொல்றேன். அதே மாதிரி பிஸ்கெட்னா ஒரு பாக்கெட் பிஸ்கெட் போதும். சர்க்கரை தேவையான அளவுக்கு. ஒரு சிலர் எல்லாம் சர்க்கரை நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியா சாப்பிடுவாங்க. அதனால செரி பழம் அது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எப்படின்னா 1/2 லிட்டர் பாலுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி காய்ச்சணும். நல்லா சுண்ட காய்ச்சி அதை ஆற வச்சுக்கலாம். ஆப்பிள தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்கி மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. வாழைப்பழம் தோல் உரிச்சு 3 பழம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுவும் மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. 100 கிராம் பேரிச்சம்பழம் கொட்டை உள்ளதா நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 டைம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த பேரிச்சம்பழத்தை கொட்டையில எடுத்துட்டு குட்டி குட்டிசா நறுக்கி அது மிக்சி ஜார்ல வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே ஆப்பிள், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்த்துட்டு பிஸ்கெட் போடுறது இருந்தா பிஸ்கெட்டும் மிக்சியில போட்டுருங்க. ஒரு பாக்கெட் போதும். 1/2 லிட்டர் பாலுக்குன்னா ஒரு பாக்கெட் பிஸ்கெட் போதுங்க. ஏன்னா ஒரு நேரம் தான் நம்ம சாப்பிட போறோம். இது காத்து கொஞ்சம் சில்லுனா தான் இருக்கும், அதனாலதான். இது எல்லாமே மிக்சியில அடிச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம பால் ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மிக்சியில அடிச்ச பேஸ்ட் எல்லாம் பழம் எல்லாம் போய் பேஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பால்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் ரோஸ் மில்க் எசன்ஸோ அல்லது வெனிலா எசன்ஸோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் போடுறது இல்லைங்க, சும்மாவே நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அது நான் சாப்பிடுவேன்றதா நீங்க சும்மா உடனே சாப்பிடக்கூடாது. இது ஐஸ்கிரீம் என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுல ஃப்ரீசர்ல அந்த ட்ரேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேல குட்டி குட்டி ஸ்கொயர் டைப்ல இடம் இருக்கும். அந்த இடத்துல ஊத்தி வச்சுக்கலாம். அப்படி இல்ல கப்ல போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிடணும். இல்ல அந்த பாத்திரத்தோட அப்படியே வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 1:30 மணிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து செய்யறதுக்கு ஒரு 3 மணி ஆகும். எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்க 4 மணிக்கு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. நாளைக்கு நான் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன். அப்ப வேண்டாம், 4 மணி போல திருப்பி நாளைக்கு 4 மணி போல அதை எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். அது ஃப்ரீசர்ல வைக்கும்போது செரி பழவு கட் பண்ணி அதில் குட்டி குட்டிஸா போட்டுருங்க. நல்லா இருக்கும். குட்டிஸா ஸ்கூல்ல வரும்போது உங்க ஊர்ல எல்லாம் மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே செஞ்சு கொடுத்துருங்க. இல்ல இந்த வாய்ஸ் நோட் பத்திரமா வச்சுக்கோங்க. நற்றினியின் தினமொரு துளிய உங்க வீட்டுல எல்லாம் எப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குமோ இந்த மாதிரி டைம்ல கொடுங்க. நான் இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் ஈஸி ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கேன்னா, நிறைய குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்ப சாப்பிடறதே இல்ல, ஆனா ஐஸ்கிரீம் தான் விரும்புறாங்க. இந்த ஃப்ரூட்ஸும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஐஸ்கிரீமா பண்ணி கொடுத்தனா குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸும் சேரும், அவங்களுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காதுங்க. அதனால இது சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கண்டிப்பா எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும். நன்றி நேர்களே.